ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 28th டே. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டு. ஸோ நிறைய பேர் இது மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட வெயிட்டே வந்து நான் ரிவீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து இடையில கொஞ்சம் பேர் கேட்டதுனால வெயிட் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் முடியறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. ஸோ நான் இந்த 2 days முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட வெயிட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட வெயிட் வந்து நான் டெய்லி செக் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து என்னோட மோட்டோ வந்து நான் வெயிட்டை குறைக்கிறது மட்டும் கிடையாது, என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ஹெல்த்தியான வேல வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றதான் என்னோட மெயின் எய்மே. ஸோ வந்து நான் என்னோட வெயிட்டை வந்து நான் 11 kg குறைக்கணும் வித்தின் 3 months அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். என்னோட எய்மும் அதே தான். ஸோ வந்து எனக்கு ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் இருந்தால் போதும். அது வந்து நான் அதை வந்து ஹெல்தியான வேல வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். எனக்கு போதும். டக்குன்னு ஒரு 15 daysலேயே 1 monthலேயே அப்படியே நான் ஒரு 10 kg குறைச்சிட்டேன், 11 kg குறைச்சிட்டேன், அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். நான் வந்து கிராஜுவலாக எனக்கு வந்து அப்படியே ஒரு ஹெல்தியான வேல வந்து என்னோட வெயிட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டா போதும். ஏன்னா நான் டக்குன்னு அப்படியே ஒரு 15 kg ஒரு 20 kg நான் வந்து வித்தின் 15 daysல 20 daysல வெயிட்டை குறைச்சிட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் வந்து நான் ஃபாலோ பண்ணுற இதிலே பண்ணேன் அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் 2 monthலேயே வந்து நான் என்னோட டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் வந்து இந்த 30 days சேலஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 2 o'clockலாம் கூட நான் சாப்பிட்ருக்கேன். அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பேக்கெட் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, கடையில் அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் இப்போ இந்த 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நான் ஸ்நாக்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்றேன். ஸோ அதே போல் நான் வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 to 12:30 சாப்பிடுவேன். அதே போல் என்னோட டின்னரையும் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 7:30 நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுடுவேன். இது மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான வேலை வந்து நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 30 daysல பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது. இந்த 30 days உங்களுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இந்த சேலஞ்சு வந்து பண்ணி காட்டுறேன். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்னாகவே நான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த 30 days சேலஞ்ச் முடிகிறதுக்கு இன்னும் 2 days இருக்கு. இந்த 2 days கழிச்சு என்னோட வெயிட்டை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்கேன் என்னோட வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு. சரி, ஓகே, இன்னும் 2 days கழிச்சு வெயிட்டை பார்க்கலாம். பாய். டைம் இப்போ 12 o'clock ஆகுது. இது என்னோட ஃபுட் விண்டோ டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்க போகிறேன். அதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆம்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குக்கும்பர் எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். தென் கொஞ்சம் புதினா இலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு ஜாரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குக்கும்பர் பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் ப்ளஸ் டீடாக்ஸ் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளட் சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணும். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் வேணும்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதை எம்டி ஸ்டமக்கில் குடிக்க போகிறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் அசிடிட்டியை வந்து இன்டியூஸ் பண்ணும் அப்படின்றதுனால நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கல. இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தென் இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னோட லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். தென் அது கூட வந்து கொஞ்சம் குக்கும்பர் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட லஞ்ச். என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் தான் எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதில் எந்த பவுடரும் அண்ட் மசாலாவும் ஆட் பண்ணலை.
இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதாவது ஓட்ஸ் சீலா அதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். ஸோ நான் வந்து ஒரு கப்பு வந்து ஓட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கழித்து எடுக்கலாம். இது வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். தென் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், கேப்சிகம், coriander leaves, salt, turmeric powder and chili powder. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சிடுறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணியிருக்க மிக்ஸை வந்து இந்த பேனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா இது நார்மல் தோசை மாதிரி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வேகாது. மேலே மட்டும் வெந்திருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொல கொலனே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஓட்ஸ் சீலா வந்து ரெடி ஆயாச்சு. ஆனால் நான் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு டாப்பிங்ஸ் ஏதாவது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இதை டர்ன் பண்ணி போட்டு இது மேலே துருவி வச்சுருக்க பன்னீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பன்னீரும் வேகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதை பிளேட்டில் சூடாக எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.